எல்லாருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்பராசியில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு வாக்கிய பிரகாரம் பயிற்சி அடைஞ்சார். திருக்கணித பிரகாரம் எப்போவோ சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாரு. வாக்கிய பிரகாரம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார். திருக்கணித பிரகாரம் நடந்தது உண்மையா, வாக்கிய பிரகாரம் நடந்தது உண்மையான்ற ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். வரக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தரதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் தான் சாதகமான பலன் தரும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பயிற்சி காலகட்டத்தில் மற்ற கிரக நிலைகளுடைய கோட்சார ரீதியாக வரக்கூடிய அமைப்புகளை கொண்டு தான் இந்த பலன். ஒரு கிரகம் பயிற்சி அடையும் பொழுது அந்த கிரகம் கொடுக்கறது மட்டுமே தான் பலன் அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த தருணங்களில் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு நமக்கு வேணும் இல்லையா? மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடந்ததுன்னா அந்த நேரத்தில் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் சுபஸ்தானன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தொழில்ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாக குரு பகவானுடைய பார்வை வாங்கினார். மனசில் நீண்ட நாள் ஆசை ஒன்று விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குதானே செய்யுது. நம்ம சொந்த வீடு வாசல் வாங்கணுமே, நமக்குன்னு ஒரு இடம் வாங்கணுமே அப்படின்ற ஆதங்கம் ஆசை நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. சில பேருக்கு வாங்க முடியலன்ற ஆதங்கம், சில பேருக்கு வாங்கணுன்ற ஆசை. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி அடைஞ்ச தருணத்தில் 100% சொந்த வீடு வாசல் அமைய போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. சவாலாக சொல்கிறேனுங்க, சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். எத்தனை நாட்களில் சார் இது சாத்திகம் நான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, குரு பகவானுடைய சாரத்தில் சனி பகவான் இருக்கிறதுக்குள்ளார அதிகபட்சம் 3.5 மாதம் டைம் கொடுக்குறேனுங்க. இப்போ மார்ச் மாதத்தில் நம்ம இருக்கிறோம். மார்ச், ஏப்ரல், மே இறுதிக்குள்ளார விருச்சிக ராசிக்காரங்க 100%. இது நான் ராசிக்கு தான் பலன் சொல்கிறேன். உங்களுடைய கிரக அமைப்புகள் என்னன்றது எனக்கு தெரியாது. நீங்கள் செய்த ஏன்னா நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் சனி பகவான் பலன் கொடுப்பார். ஆனாலும் இந்த நிகழ்வு சொந்தமாக மண் உருவாகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. முயற்சி செய்யுங்க. காசு பணம் இருக்கிறன்னு தெரியல, நீ வேறு வீடு வாசல் வாங்கணும்னு சொல்கிறியா சாமி அப்படின்னா, வீடு வாசல் வாங்கினவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா எம்பிட்டு காசு பணம் வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அப்படி ஒன்றும் பெரிய லெவலில் வச்சிடலைங்க, 2 லட்சம் ரூபாய் தான் வச்சுருந்தேன், 20 லட்சம் ரூபாயில் வீடு வாசலை கட்டி போட்டேன் வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு செயல் செய்கிறதுக்கான நேரம் தான் நமக்கு முக்கியமே தவிர பணம் அந்த இடத்துல 2வது பட்சம் தானுங்க. கை நிறைய காசு பணம் வச்சுக்கிட்டு வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். தேவைக்கு மேலே காசு பணம் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாத சூழலில் இருக்கிறவங்களை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதமும் அனுகிரகங்கள் தான் நமக்கு வேணும். அந்த அனுகிரகங்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க மேலே இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் ஏற்படுத்தும். மாற்று கருத்து இல்லை. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த விவரம் நான் சொல்லலை, ஆதாரம் கொடுக்குறேன்னு கேட்டுக்கிடுங்க. உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தான் குரு பகவான், அதாவது தனஸ்தானாதிபதி. தனகாரகன் சொல்கிறது அவரை தான் நம்ம சொல்கிறோம். அவர் உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரிய மங்கள யோகம்னு சொல்லக்கூடிய அந்த யோகத்தை பார்க்குற. அப்படி அந்த இடத்துல நமக்கு சூரிய மங்கள யோகம் மட்டும் ஏற்படலை, புதனும் சூரியனும் சேர்ந்து புதனாதித்ய யோகம். அப்போ அவங்களுடைய பார்வை புதனாதித்ய யோகமாக இருக்கட்டும், சூரிய மங்கள யோகமாக இருக்கட்டும், அவங்களுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில். சார் சனி பயிற்சி பலன்னு தான் சார் நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் ஏன் சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த கிரகங்கள் இருக்குது. அப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தையும் பார்க்குறாரு. 7வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரனோட சேர்ந்தும் இருக்கார். மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் உருவாக்கி கொடுக்கும். மன வாழ்க்கை நடக்காதவங்களுக்கு மன வாழ்க்கை நடக்க வைக்கும். 10 வருஷமாக நான் வரனே பார்த்துட்ருக்குறேன் சார், திருமணமே நடக்கலை, ஆனால் என் ஜாதகத்தை பார்க்குறவங்க உனக்கு மறுமணம் தான் நடக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கொடுமையை நான் எங்கே சார் நான் சொல்கிறது? திருமணமே நடக்காமல் எப்படி சார் மறுமணம்? சில பேருக்கு நடக்க தானே செய்யுது.
35 வயசு ஆகி போச்சு, நடக்கல சாமி, 2ஆம் தரமாக பொண்ணு வந்தால் நீங்கள் ஏற்றுக்கிடுங்க, 2ஆம் தரமாக பையன் வந்தால் நீங்கள் ஏற்றுக்கிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்க தானே செய்யுது. இந்த நேரத்தில் இந்த தொழில் ஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் தொழிலில் மாற்றங்கள் வர்றது உறுதி, திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதும் உறுதி. இதில் மாற்று கருத்து இல்லை. முதல்ல மண்மனை வாங்கிறதுக்கான யோகம் இருக்குதுன்னு சொல்லணுங்க. பிறகு வாங்கின மனையில் வாங்கின வீட்டில் வாழ்க்கை நடத்துறதுக்கான அந்த மன வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேனுங்க. 3வது பிரிஞ்சு போன தம்பதிகள் எல்லாம் இந்த நேரத்தில் இணையறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். 4வது இன்னொரு விவரமாக சொல்கிறேனுங்க. இந்த புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு. புத்திர காரகனும் குரு தான். அப்போ அந்த குரு உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்ப ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு தன்னுடைய சுய சாரத்தில் இருக்கார். இந்த நிகழ்வு எல்லாமே நமக்கு குழந்தை பாக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கக்கூடிய சூழலாக இருக்கும். விருச்சிக ராசினா விருச்சிக ராசியில் கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 கோடி பேரில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அப்போது இந்த 4 விஷயங்கள் 100% நடந்தே தீரும். அதில் மாற்று கருத்து இல்லை. தொழில் ரீதியாக நீங்கள் வெளியூர் போகிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். பயன்படுத்திக்கோங்க. காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. இந்த நேரம்ன்றது 100% சாதகமான ஒரு நேரமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். பயன்படுத்திக்கோங்க. இந்த சனி பகவான் குரு பகவான் 2 பேருடைய பார்வம் ராசிக்கு 2வது பாவகத்தில் நிறைய பேருக்கு இந்த படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், அதே மாதிரி ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்கன்னா பதவி உயர்வு, இந்த மாதிரியான ஒரு சூழலெல்லாம் நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன். அனுபவித்து சொல்லுங்கள். நடந்ததா நடக்கலையான்றதை அனுபவித்து சொல்லுங்கள். சரியா? ஃபோன் பண்ணி கேட்டால் கூட என்கிட்ட சொன்னால் கூட எனக்கு மட்டும்தான் தெரியும். அது நீங்கள் தப்பாகவே சொன்னாலும் என் மனசோடு போயிடும். நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சார் இந்த மாதிரி போர்டெல்லாம் வச்சு நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சொன்னது ஒன்றுமே நடக்கலை. எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம் சொல்லுவாங்க. என் மடியில் கணம் கிடையாது. அதனால் நமக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் எனக்கு தப்பு இல்லை, இதனால் எனக்கு பயம் கிடையாது. நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நிகழ்வு சனி பயிற்சி அடைஞ்ச தருணத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான மாற்றங்கள், சாதகமான பலன்கள் 100% உண்டு. அதில் மாற்று கருத்தில் அனுபவித்து சொல்லுங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேர காலங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்ன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.